கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 10:5, 2 கொரிந்தியன்ஸ் 10:5. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? நாங்கள் மாம்ச பிரகாரமாக போராடலை, நாங்கள் என்ன பண்ணுறோம்? ஆவிக்குரிய முறையில் போராடுறோம். எங்களுடைய போராயுதங்கள் ஆவிக்குரியவைகள். அது என்ன பண்ணுது? இந்த அரண்களை நிர்மூலமாக்குறது. அது என்ன பண்ணுறோம்? அந்த ஆவிக்குரிய போராயுதங்களை கொண்டு என்ன பண்ணுறோம்? எல்லா தர்க்கங்கள், ரெண்டாவது தேவனை அறிகிற அறிவிக்கிறதுல எல்லா மேட்டிமையான காரியங்கள், இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதை கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு கீழாக கீழ்ப்படி வைப்பது. இப்போ நீங்கள் இதனுடைய அடிப்படை என்ன யோசிச்சு பாருங்கள். தர்க்கம் எதனால் வருது? நான் நினைக்கிறது சரி, நான் சொல்கிறது சரிங்கிறனால தான் தர்க்கம் வருகிறது. ரெண்டாவது என்ன? தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக வரக்கூடியது என்ன? சுயம். இதை ரெண்டையும் அப்போ அடிப்படையில் என்ன பார்க்குறோம்? ஒரு மனுஷனுடைய சுயம், நான் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுயம்தான். அந்த சுயத்தை என்ன பண்ணுறோம்? கிறிஸ்துவின் சிலுவைக்கு நேராக கொண்டு வரக்கூடியது. கிறிஸ்துவனுடைய சிலுவை என்ன காட்டுகிறது? இது என் சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் என்று சொல்லக்கூடியதாக. அப்போ என்னன்னா, நாம் ஒரு சுயநீதியில் ஒரு சுய காரியங்கள் இல்லாமல் கிறிஸ்துவுக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவங்களா. அதனால தான் 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லும்போது, ஞானிகளுடைய சிந்தைகள் வீணாயிருக்கிறது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அப்போ என்ன? நீங்கள் உங்களுடைய சுய ஞானத்திலேயோ எனக்கு தெரியும் என்கிற ஒரு காரியத்திலே இருக்கும்போது நீங்கள் கர்த்தருடைய காரியத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்? நம்மளுடைய ஆயுதங்கள், போராடுகிற ஆயுதங்கள் எல்லாமே ஆவிக்குரிய ஆயுதங்கள். அப்போ ஆவிக்குரிய காரியம் வரும்போது நான் வேத வசனத்தை வாசிக்க என்னுடைய சுயநீதியை விடுறேன், என்னுடைய சுயத்தை விடுறேன். அதனால் நான் என்ன பண்ணுறதில்ல, எந்த ஒரு தர்க்கத்துக்கும் போகிறதில்ல. ஏன்னா இந்த தர்க்கம் வருவதற்கு காரணம் என்ன? ஒருத்தர் பிடிவாதமாய் நான் சொல்வது சரி இல்லை நான் செய்வது சரி என்பதனால தான் தர்க்கம், வாக்குவாதம். அப்போ தேவனை அறிகிற அறிவுக்கு எதிராக வரக்கூடியது என்ன? சுயநீதி. நான் நல்லவன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களால் தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க? எந்த ஒரு எண்ணமாக இருந்தாலும், அப்போ நமக்கு வரக்கூடிய காரியம் என்னவா இருக்கணும்? எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அது வசனத்தின் அடிப்படையில் என்ன இருக்கிறது? இது தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கிறதா, இல்லை தேவனுக்குரிய சித்தமாக இருக்கிறதா, தேவனுக்கு உகந்ததாக இருக்கிறதா என்று சொல்லக்கூடியதாக அதை பார்க்கும்போது நமக்கு என்ன உண்டாகிறது? நாம் தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்யாமல் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய கற்றுக்கொள்வோம். அதனால தான் எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் அதை சிலுவைக்கு நேராக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுலுங்க சொல்லி கொடுக்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு குடும்பமாக இருக்கட்டும், இல்லை வேலையாக இருக்கட்டும், இல்லை ஊழியமாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையும் தர்க்கங்கள் வருவதற்கு காரணம் என்ன? ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நான் சொல்கிறது சரின்னு ஒருத்தர் சொல்கிறதுனால தான் அவர் மற்றவங்க சொல்கிறதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால தான் அங்கே தர்க்கம் உண்டாகிறது, அதனால தான் அங்கே வாக்குவாதங்கள் உண்டாகிறது. இல்லை ஒரு சிலர் வேணுனே தர்க்கம் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட தர்க்கங்களை அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? முதலாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளணும்? நம்ம மாம்ச பிரகாரமாக ஒருத்தட்ட செய்ய வேண்டியது இல்லை. ரெண்டாவது அங்கே சொல்லிக் கொடுக்கும்போது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் வரக்கூடிய காரியம். நீங்கள் நல்லா யோசிங்க. இப்போ ஒரு காரியம் செய்யலான்னா அது தேவனுடைய விருப்பமா இல்லையா என்பது நமக்கு எப்படி தெரியும்? நம்ம தேவனை அறிந்து கொள்ள. அப்போ தேவனை அறிந்து கொள்ள முடியாதபடி நமக்கு வரக்கூடிய காரியங்களுக்கு எதிராக வரக்கூடிய காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அதை விட்டு விலகக்கூடியதாக. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எந்த ஒரு எண்ணம் வந்தாலும், எந்த ஒரு காரியம் நம்ம சிந்திச்சாலும் உடனே நம்ம என்ன பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும்? இது கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு உகந்ததா என்று சொல்லக்கூடியதாக அந்த எண்ணத்தை நாம் சிலுவைக்கு நேராக கொண்டு வர வேண்டும். அதனால தான் எந்த ஒரு எண்ணத்தையும் கர்த்தருடைய சிலுவைக்கு நேராக கொண்டு வரும்போது, இது என்னுடைய சித்தம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. அப்போ இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம், அது எந்த எண்ணமாக இருந்தாலும்
அது கிறிஸ்துவுக்கு ஏற்றதா, கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு ஏற்றதா இல்லையா? எப்படி எப்படி சோதிப்பீங்க? வேத வசனத்தின் அடிப்படையில தான். அப்போ நம்ம வரக்கூடிய எல்லா எண்ணமும் சரியான எண்ணம் கிடையாது. ஏன்னா, எரேமியால சொல்லும்போது, என்ன இருதயம் தான் மகா கிறுக்கும் கேடுள்ளதுன்னு சொல்லக்கூடியத பார்க்கிறோம். அப்போ நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் வேத வசனத்தின் அடிப்படையில் நூல் தூக்கி பார்த்து, எது சரியோ அதை மாத்திரம் பின்பற்ற நம்ம ஒப்புக் கொடுப்போமா? வல்ல பிதாவே, இதோ இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ தர்க்கங்களையும் ஆண்டவரே உம்மை அறிவுக்கு எதிராய் வரக்கூடிய எல்லா மேட்டிமையான எண்ணங்களையும் விட்டுவிட்டு, ஒரு மனத்தாழ்மையாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னையே ஒப்புக்கொடுத்து, தன்னுடைய சுய சித்தம் அல்ல, தேவனுடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்தாரோ, அதேபோல உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் இந்த பூமியில் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.